நாம் நேரடியாக கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கடந்து செல்வோம். கொலோசேருக்கு எழுதின நிருபம் நம்ம நிறைய தியானம் பண்ணிட்டு வரோம். போன வாரத்துக்கு முந்தின வாரம் விசுவாசத்தோடு ஜெபிக்கின்ற ஜெபம் அப்படிங்கிறத குறித்து, விசுவாசனா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். விசுவாசத்தினுடைய கிரீக் வேர்டு என்னது? கிரீக் வார்த்தை ஒன்று சொன்ன ஞாபகம் இருக்கா? எழுதினதாவது அப்படி அந்த பக்கத்தை திருப்பி பார்த்து. கிரேக்க வார்த்தை. வாலி பிள்ளைங்களாம் எழுதலையா? நோட்ஸ் எடுக்கலையா? எடுத்திருக்கீங்களா? இப்போ என்ன வார்த்தை? பிஸ்டிஸ். எபிரேய வார்த்தை யமுனா. அர்த்தம் என்னது? தெய்வீகமான இணக்கம். இந்த கொலோசேர் புத்தகத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போம். கேள்விப்பட்டு, முதல்ல அங்கே சொல்றாரு, கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லார் மேலும் உள்ள உங்கள் அன்பையும் குறித்து நாங்கள் கேள்விப்பட்டு. அந்த 5வது வசனத்தினுடைய கடைசி பகுதியில் அவர் என்ன சொல்றார்? ஸ்தோத்திரம் செலுத்தி எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். இந்த புத்தகம் ஆரம்பிக்கும் போதே விசுவாசத்தோடையும் ஜெபத்தோடையும் தான் இந்த புத்தகம் ஆரம்பிக்குது. பவுல் அங்கே இருந்த மக்களுக்காக அவர்களுடைய விசுவாசத்துக்காக ஒரு நல்ல நன்றி சொல்லி ஜெபிக்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். இது நமக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு முன் உதாரணம். நாம் ஒவ்வொருவரும் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபிக்க வேண்டும் என்று இந்த வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆமென் சொல்லுங்களேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 21, 22வது வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21, 22. ம் 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 என்றார். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை அவர் சொல்றார். சீஷர்கள்ட்ட சொல்லுகின்ற ஒரு வார்த்தை. எல்லாரும் சேர்ந்து 21 படிக்கலாமா? இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் சந்தேகப்படாம. சின்ன பிள்ளைங்களும் பார்த்து வாசிங்க. வேற எழுதிட்டு வரைஞ்சிட்டு அதெல்லாம் இருக்கக்கூடாது, சரியா? சின்ன பிள்ளைங்களை பார்த்து வாசிங்க. இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தால் இந்த அத்தி மரத்துக்கு செய்ததை நீங்கள் செய்வதும் அல்லாமல் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொன்னாலும் அப்படி ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ வெறுமனே ஜெபிக்கின்ற ஒரு ஜெபம் அல்ல. அந்த ஜெபத்துக்கு முன்னாடி என்ன இருக்கணும்னா விசுவாசம் இருக்க வேண்டும். ஆமென். விசுவாசத்தை நம்ம விட்டுட்டா நம்ம எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது. நீங்கள் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியங்கிறார். ஒருத்தட்ட போய் நம்ம ஒரு விண்ணப்பத்தை வைக்கணும்னா அவர் மேலே ஒரு நம்பிக்கை இருக்கணும், இல்லையா? ஒரு கலெக்டர்கிட்ட போய் ஒரு மனு கொடுக்கணும்னா அந்த கலெக்டர்கிட்ட அவர் கண்டிப்பாக செய்வார். ஏன்னா செய்யக்கூடிய அந்த பவர் யார்கிட்ட இருக்கு? கலெக்டர்கிட்ட இருக்கு. அதனால தானே போய் விண்ணப்பத்தை கொடுக்குறோம். திங்கக்கிழமை எல்லாருக்கும் என்ன நாள்? மனு கொடுக்குற ஒரு நாள் அப்படின்னு சொல்லி வச்சு நிறைய காரியத்துக்கு பதில் கொடுக்குறாங்க. ஏன்னா அவருக்கு அந்த ரைட்ஸ், அந்த அதிகாரத்தை பெற்று அந்த சேரில் அவர் அமர்ந்திருக்கிறார். அப்போ கொடுக்கும்போது இவர் செய்வாரா, இவர் செய்ய மாட்டாரா, இது எப்படி ஆகும், அப்படியா இப்படியான்னு போனால் ஏதாவது சரி வருமா? வராது. கொடுக்கும்போதே கண்டிப்பாக இதை அவர் செய்வார் நம்பிக்கையோடு கொடுத்தாதான் அங்கே காரியம் நடக்கும். உலகத்தில் நிறைய பேர் அதாவது பிரபஞ்சத்துக்கிட்ட வேண்டுதல் பண்ணுறாங்களாம். இந்த பிரபஞ்சம் பதில் செய்யணும். நிறைய பேர் இப்போ இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. நிறைய பேர்
நான் எழுதி வைக்கிறேன், பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்கிறேன், அந்த பிரபஞ்சம் இப்போ செய்யலைனாலும் ஒரு நாள் செய்யணும்னு நான் நம்புகிறேங்கிறாங்க. பிரபஞ்சத்தை பார்த்தே அவங்களுக்கு இப்படி ஒரு நம்பிக்கை இருக்குன்னா, பிரபஞ்சத்தை படைத்தவர் நம்முடைய கடவுள். அல்லேலூயா. அவருக்கு அதை விட பவர் இருக்குங்க. அவர் சர்வ வல்லவர், எல் ஷடாய். ஆமே. அவர் சொல்றாரு, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய், ஆமேன்னு சொல்லுங்களேன், விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளெல்லாம் கேட்போமா அவைகளெல்லாம் நம்ம என்ன செய்வோம்? பெற்று கொள்வோம். அப்போ விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணப்படாதவைகளுடைய நிச்சயம். அது எப்படி போட்டிருக்குன்னா, விசுவாசம் நம்பப்படும் காரியம் நிறைவேறும் என்ற உறுதி. அப்படி எழுதிக்கோங்க. விசுவாசம் என்பது நான் எதை நம்புகிறேனோ அந்த நம்புகின்ற காரியம் நிறைவேறும் என்ற உறுதி. அந்த காரியம் நிறைவேறும் என்ற உறுதி. ரெண்டாவது, காணப்படாத காரியம். ஒன்று, என் கண்ணில் பார்த்து நான் அதை பெற்றுக்கொள்வேன், நான் அதை சுதந்தரிப்பேன் அப்படின்னு நம்புகிறோம்ல, அதுதான் முதல் பகுதி. நான் நம்புகிற காரியம் நிறைவேறும் என்ற உறுதி. ரெண்டாவது சொல்லும் பொழுது காணப்படாதவைகளின் நிச்சயம். உங்களை குறித்து ஆண்டவர் நிறைய வார்த்தைகளை, வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். ஆனால் எதையாவது கண்ணில் பார்த்துருக்கீங்களா? எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டோமானா இல்லை. ஒரு காணாத ஒரு ஆசீர்வாதம் இன்னும் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த காணப்படாத காரியங்கள் நிறைவேறும் என்ற ஒரு நிச்சயம்தான் விசுவாசம். அல்லேலூயா. இந்த உலகத்தில் காண்கின்ற உலகம் என்ற ஒன்று, காணப்படாத உலகம் என்ற ஒன்றும் இருக்கிறது. யாரெல்லாம் பிசாசை சாத்தானை பிசாசை பார்த்துருப்பீங்க? யாருக்குள்ளேயாவது பூந்து ஆடுறத, சாத்தானை நேரடியாக யாராவது பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? பிள்ளைங்க யாராவது நேரா? தூதர்களை யாராவது பார்த்துருக்கீங்களா? என்ன ஆமான்னு சொல்லுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க. நாங்கள்லாம் கனவுல ஒயிட் ட்ரெஸ் போட்டு வர்றத பார்த்துருக்கீங்க. சரி, பிசாச, அது பிசாசான்னு தெரியல, வேற எதுமானு தெரியல, ஆனால் வெள்ளை போட்டிருக்கு இல்லையா? என்ன பிரதர்? எப்பவுமே எல்லா இடத்துலையும் இருக்குதான். ஆனால் கண்ணில் பார்த்தோமா? இல்லை. நீங்க பார்த்தது அது அல்ல. எங்கிட்ட திரும்பினாலும் ஒரே பிசாசா இருக்குன்னு ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். அப்ப காணப்படாத உலகத்துல ரெண்டு வல்லமே இருக்கு. ஒன்று அந்தகாரமும் இருக்கு, இன்னொன்று வெளிச்சமும் இருக்கு. ஆமே. காணப்படாத உலகத்துல பிசாசு இருக்கிறான், இன்னொன்று தேவ தூதர்கள், கடவுளும் அங்கதான் இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் காரிருளில் வாசம் பண்ணுகிறார். ஒருவரும் காணப்படாத இடத்துல வாசம் பண்ணுகிற கர்த்தர். இந்த ரெண்டுல நீங்க எதை பெற்றுக்கொள்ளணும்னு விரும்புறீங்க? அந்த காணப்படாத இடத்துல ரெண்டு வல்லமே இருக்கு. ஒன்று சாத்தான், அவனுக்கு கீழே இருக்கக்கூடிய காரியம். இன்னொரு பக்கத்தில் தேவன் இருக்கிறார், அவர் எனக்கு சொல்லப்பட்ட காரியமெல்லாம் இருக்கு. இதில் எது வேணும்? ஆயத்தரன்னு சொல்லுங்க. எது வேணும்? தேவனும் தேவனுக்குரிய காரியமும் வேணுமா, இல்லை பிசாசும் பிசாசுக்குரிய காரியமும் வேணுமா? அதன் மேலே நம்ம என்ன வைக்கணும்னா, ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை, ஒரு உறுதி, ஒரு நிச்சயம் நமக்குள்ள இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. அது எப்படியெல்லாம் செயல்படுங்கிறதுக்கு நிறைய இருக்கு, நம்ம இதை கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம். அப்போ விசுவாசம் என்பது நாம் நம்பும் காரியம் நிறைவேறும் என்ற உறுதி, காணப்படாத காரியம் நிறைவேறும் என்ற
நிச்சயம். அல்லேலூயா. இதுதான் விசுவாசம். விசுவாச நம்மை போல பாடுள்ள ஒரு மனுஷன் தான் யாரு? எலியா. ஆனா அவன் கருத்தா ஜெபம் பண்ணா, விசுவாசத்தோடு ஜெபம் பண்றான். கர்த்தர் அந்த காரியத்தை மழை 3.5 வருஷம் என்ன செஞ்சிருச்சு? நின்றுச்சு. மறுபடியும் அவன் ஜெபித்தான். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 16, 17 வசனம். மறுபடியும் அவன் ஜெபம் பண்ணுகிறான். மறுபடி நின்ற வானம் திறந்து மழை பெய்ய பண்ணுகிறார் தேவன். அல்லேலூயா. அப்போ ஒரு எலியாவினுடைய நம்மை போல பாடுகள் நிறைந்த ஒரு மனிதன் கருத்தாய் தேவனிடத்துல செய்கின்ற ஜெபத்துக்கு கர்த்தர் பதிலை தருவார் என்றால், நீங்களும் நானும் ஜெபிக்கின்ற விசுவாசமுள்ள ஜெபத்துக்கு நம்முடைய தேவன் பதிலை தருவார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமேன்னு சொல்லி பெற்றுக்கொள்ளுங்களேன். இங்க பாருங்க, இந்த வார்த்தையில மற்ற 21, 22 அந்த வார்த்தையை படிங்க. நீ மேலும் அவைகளையெல்லாம் பெறுவீர்கள். சொல்லுங்க, நான் பெற்றுக்கொள்வேன். சொல்லுங்களேன், நான் பெற்று. விசுவாசம் இருந்தா தானே சொல்லுவோம். நான் ஜெபிக்கின்ற எல்லா காரியத்துக்கும் பதிலை நான் பெற்றுக்கொள்வேன். நீங்க எதெல்லாம் ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்களோ பதிலை பெற்றுக்கொள்வேன். நீங்க சொல்லுங்க. நான் சொல்லி நான் பெற்றுக்குவேன். நான் சொல்றேன், நான் பதிலை நான் பெற்றுக்குவேன். நீங்க சொன்னா நீங்க பெற்றுக்குவீங்க. உங்களுக்கு பசி எடுத்து நீங்க சாப்பிட்டா தானே உங்க வயிறு நிரம்பும். சோறாக்கி குழம்பு வச்சு காய் வச்சு கூட்டு வச்சு சிக்கனு மட்டன் எல்லா வறுவலும் செஞ்சு முன்னாடி வைக்க வேண்டிய வேலை எங்களுடைய வேலை. எடுத்து சாப்பிட வேண்டிய வேலை யார் வேலை? யார் வேலை? அவரவர்களுடைய வேலை. அதை சாப்பிட்டா தான் உங்களுக்கு வயிறு நிறையும். ஆமாம் தானே? நான் ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணும் பொழுதெல்லாம் அப்படியே ஃபெய்த் எனக்குள்ளே அப்படியே கட்டப்பட்டு அப்படியே நான் சொல்லிகிட்டே இருக்கேன், அறிக்கை பண்ணிகிட்டே இருக்கேன். அதனால் நான் பெற்றுக்கொள்வேன். நீங்களும் சொன்னால் நீங்களும் பெற்றுக்கொள்வீர்கள். அல்லேலூயா. இது 2 பேரும் சேர்ந்து கலந்துரையாடி கர்த்தருடைய வார்த்தையை நம்ம தியானிக்கக்கூடிய ஒரு நேரம். ஆமே. அதனால ஆண்டவர் சொல்றாரு, விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார். சரி, இந்த விசுவாசத்துக்கு இந்த ஜெபத்துக்கு எபிரேய வார்த்தை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஜெபத்துக்கு எபிரேய வார்த்தை என்ன அப்படின்னா டெஃபிலா. டெஃபிலா, டெஃபிலா. ஜெபம் அப்படிங்கிற வார்த்தைக்கு எபிரேய வார்த்தை டெஃபிலா. TEFILLAH எபிரேய வார்த்தை. எழுதிட்டீங்களா? TEFILLAH. எபிரேய மொழியில் எழுதணும் அப்படின்னா தவ் பே லாமட் ஹே. அது உங்களுக்கு எழுத தெரிஞ்சால் நீங்கள் அந்த இதை எழுதிக்கோங்க. 4 எழுத்து பயன்படுத்தப்பட்டிருக்கு. தவ் பே லாமட் ஹே. இந்த எழுத்துக்குரிய அர்த்தம்லாம் இப்போ நம்ம பார்க்க போகிறதில்ல. இந்த டெஃபிலா அப்படின்னா என்ன அப்படிங்கிறத மாத்திரம் நம்ம பார்க்க போகிறோம். இந்த டெஃபிலா அப்படின்னா உறவில் கட்டப்படுவது. Praise the Lord Jesus. Praise the Lord. சரி, அப்போ இந்த டெஃபிலா அப்படிங்கிறது உறவில் கட்டப்படுவது. உறவில் கட்டப்படுவது. நோட்ஸ் எடுத்துக்கோங்க, எழுதுறவங்க எழுதிக்கோங்க. ஆண்டவரோடு நமக்கு இருக்கிற உறவில் கட்டப்படுவது தான் இந்த ஜெபம். அதுக்கு பேர் தான் டெஃபிலா அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. சங்கீதம் 65ஆம் சங்கீதம் 2வது வசனத்தை வாசிங்க. ஜெபத்தை கேட்கிறவர். அந்த ஜெபம் அப்படிங்கிற இடத்துல இந்த டெஃபிலாங்கிற வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. நம்முடைய ஆண்டவர் யார் என்று சொல்றாருன்னா ஜெபத்தை கேட்கிறவர். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ நான் ஜெபிக்கின்ற ஒவ்வொரு ஜெபத்துக்கும் கர்த்தர் அதை கேட்டு பதில் செய்கிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க?
ஆமென் ஆமென் சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க. நான் ஜெபிக்கின்ற ஒவ்வொரு ஜெபத்துக்கும் என் ஆண்டவர் பதில் தருகிறவராக இருக்கிறார். ஆமென் அல்லேலூயா. அதனால தான் அங்க சொல்றார், ஜெபத்தை கேட்கிறவரே. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தகப்பன் என்னுடைய ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். என்னுடைய ஜெபத்தை கேட்கிறவர், என் ஜெபத்தை தள்ளாதவர். ஆமென் அல்லேலூயா. என் ஜெபத்தை கேட்கிறவர். இன்னொரு வசனத்தை, ஒரு அருமையான ஒரு வார்த்தை இருக்கு, அதை படிங்க. சங்கீதம் 143 சங்கீதம் 1வது வசனத்தை படிங்க. அருளி செய்யும். தாவீது சொல்றாரு, தாவீதின் சங்கீதம் 143 மேல சொல்லும் பொழுது அந்த சங்கீதத்தை யார் தான் எழுதுறா? தாவீது தான் எழுதுறார். தாவீதுடைய முன்னாடி உள்ள சங்கீதத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆண்டவரே ஏன் நீதியின்படி, ஏன் உண்மையின்படி நீதி செய்யுங்க அப்படியெல்லாம் நிறைய எழுதியிருக்கிறாரு. அப்படியெல்லாம் நம்முடைய நீதியின்படி, நம்முடைய உண்மையின்படி அவர் நீதி செய்யணும்னு வச்சுக்கோங்களேன், செய்யவே முடியாது. அவர் நீதி நமக்கு செய்ய முடியாது. அப்போ அந்த கொஞ்சம் நல்ல முதிர்ச்சி பெற்ற நிலையில இந்த சங்கீதத்தை எழுதுறாரு. எப்படி எழுதுறாரு தெரியுமா? கர்த்தாவே என் ஜெபத்தை கேளும், என் விண்ணப்பங்களுக்கு செவி கொடும். அது எப்படியா? உமது உண்மையின்படி. சொல்லுங்களேன். உமது உண்மையின்படியும் உமது நீதியின்படியும் எனக்கு உத்தரவு அருளி செய்யும். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா இந்த வார்த்தையை? கர்த்தாவே என் ஜெபத்தை கேளும், என் விண்ணப்பங்களுக்கு செவிகொடும், உம்மது உண்மையின்படியும் உம்மது நீதியின்படியும் எனக்கு உத்தரவு அருளி செய்யுங்கப்பா. உங்களுக்கு நன்றி. ஆமென். நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர். நம்முடைய நீதியை எடுத்துட்டு போய் அல்ல, என்னுடைய உண்மையான வாழ்க்கை நான் வாழ்றேங்கிறத எடுத்துட்டு போய் அல்ல, ஆண்டவரை உங்க நீதியின்படியும் உங்க உண்மையின்படியும் எனக்கு உத்தரவு அருளி செய்யுங்கப்பா, எனக்கு பதில் செய்யுங்க ஆண்டவரேன்னு நீங்க ஜெபிச்சிங்கன்னா, ஒரு விசுவாசமுள்ள உங்க ஜெபத்துக்கு கர்த்தர் பதிலை தருகிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் அந்த ஜெபத்துக்கு பதிலை பெறுகிறவர்களாக இருப்பீர்கள். வருகிற நாட்கள்ல இந்த வார்த்தையை பயன்படுத்தி நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க, ஒவ்வொரு காரியத்துக்கும் பதிலை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அல்லேலூயா அல்லேலூயா. அதனால நாம் உறவில் கட்டப்பட்டு தேவனோடு இணைந்து செய்கின்றதுக்கு பேரு தான் ஜெபம். ஆமென். இன்னொரு வார்த்தை கூட வாசிக்கலாம். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 12:30. ரெண்டு பக்கமும் ஆண்டவர் இங்க பேசுறார். ஒண்ணு, என்னோட இராதவன் எனக்கு எப்படி இருக்கிறான்னு சொல்றாரு, விரோதியா. கடவுளோட ஒரு மனுஷன், என்னப்பா விளையாடுறீங்க? யார் அது? திரும்ப தம்பி, திரும்பி உட்காரு. எல்லாரும் கவனிங்க. என்னோட இராதவன் எனக்கு எப்படி இருக்கிறான்னு இயேசு சொல்றாரு, விரோதியா இருக்கிறான். என்னோட சேர்க்காதவன், ஒரு தேவ பிள்ளை இன்னொரு தேவ பிள்ளைய யாரோட போய் கனெக்ட் பண்ணணும்? கடவுளோட கொண்டு போய் சேர்க்கணும். உங்க கையில கொடுத்திருக்கிற உங்க பிள்ளைகளை யாரிடத்துல போய் சேர்க்கணும்? தேவனோட போய் சேர்க்கணும், கடவுளோட போய் சேர்க்கணும். அப்படி சேர்க்கலைன்னா அந்த காரியத்தை நம்ம என்ன பண்றோம்னு அர்த்தம்? சிதறடிக்கிறோம். என்னோட இராதவன் விரோதியா இருக்கிறான்னு சொல்றாரு. கடவுளோடு நம்ம இணைஞ்சு இல்லைன்னா நம்ம யார் அவருக்கு விரோதமா நம்ம மாற்றப்படுறோம்னு சொல்றாரு. கடவுளோடு இணைகிற ஒரு மனுஷன் தான் அவரை போல நம்ம இருக்க முடியும். ஏன் இந்த வார்த்தையை சொல்றாருன்னா, உங்களையும் என்னையும் எப்படி படைச்சாரு? அவரை போல. நாம உயிர் வாழணும்னா என்ன செய்யணும்? நம்ம உயிர் வாழணும் நாம என்ன செய்யணும்? சாப்பிடணும். ஆமாதான், கரெக்டாக நல்லா சாப்பிடணும் தான். இந்த சரீரம் இல்லாமல் ஆவி இல்லைல்ல, கரெக்டாக
கரெக்டான பதில். சாப்பிடணும் தான். வேற வார்த்தையில் இருக்கணும், அவரோட உறவாடணும். அப்புறம் நம்ம உயிர் வாழணும்னா நிறைய பேர் நீங்கள் மண்டைக்குள்ளே போய் ஓடும், வெளியெல்லாம் உயிர் வாழ தானே செய்கிறாங்க, நாங்களும் அது மாதிரி வாழ்கிறோம், இது என்ன பெரிய புதுசா அப்படின்னு நினைப்பீங்க. ஏன் அந்த வார்த்தையை சொல்றாரு? என்னோடு இராதவன் என்னோடு சேர. அப்புறம் அவருடைய விருப்பம் என்ன? ஒவ்வொருத்தரும் என் கூட இருக்கணும், ஒவ்வொருத்தரும் என் கூட சேர்ந்து இருக்கணும். ஏன் சொல்றாரு? ஜீவன் இருக்காது. நல்லது, வெரி குட், உண்மைதான். அவரோடு இல்லை இருந்தா தான் ஜீவ சுவாசம் நமக்குள்ள இருக்கு, இல்லைன்னா வெறும் ஆத்மா மட்டும் இருக்கு. அது உண்மை. இன்னும் கொஞ்சம் மேலே போய் அந்த ஆதியாகமத்தின் படி கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்களேன். பிள்ளையா இருக்கணும். பிள்ளை கொஞ்சம் யோசிங்க. ஏன் அவரோட நிறைய சொல்வார். யோவான் 15:15 சொல்லும்போது, என்னில் நிலைத்திருங்கள், எனக்குள்ள இருங்க, நான் உங்களுக்குள்ள இருக்கணும், நீங்க எனக்குள்ள இருங்க, என்னோட சேர்ந்து இருங்க. ஏன் சொல்றாரு? செய்யக்கூடாது. ஏன் நம்ம கை கால் எல்லாம் இல்லையா? மூளை இல்லையா? குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். அப்பாடா, பிரியாவுக்கு ஒரு கை தட்டிருங்களேன். சாரா சொன்னீங்களா? ஒரு மரம் பாருங்க, உயிர் வாழ அது எங்க இருக்கணும்? மண்ணோட ஒட்டி இருந்தாதான் அந்த மரம் என்ன செய்யும்? உயிர் வாழ. வீட்டுக்குள்ளேயே ஒரு செடியை வச்சாலும் அந்த செடிக்கு என்ன தேவைப்படுது? மண் தேவைப்படுது. ஏன்னா மண்ணை பார்த்து பேசி மரத்தை படைச்சார், கனி விருட்சங்களை படைச்சார். நல்லா கவனிக்கணும் பிள்ளைங்கெல்லாம், நல்லா கவனி. மண்ணை பிள்ளைங்களுக்கு பிரியா சொன்னா போன வாரம் சண்டே ஸ்கூலில் படைப்பை பற்றி சொல்லுன்னா ஒன்றுமே தெரியலையா. கடவுள் எப்படி படைச்சாருன்னு. எப்படி நம்ம பிள்ளைங்க, கிறிஸ்தவ பிள்ளைங்களாம் இருக்காங்க பாருங்களேன், ஏன்னா வார்த்தையை கவனிக்கிறதே இல்லை. சண்டே ஸ்கூலுக்கு போனாலும் அங்கே சொல்லி கொடுக்குறதே கவனிக்கிறதே இல்லை. பிள்ளைங்க ஆபிரகாம் ஏன் அவ்வளோ தூரம் ஆசீர்வதிச்சார்னா, தன் பிள்ளைங்களுக்கு நல்ல வார்த்தைகளை, என்னுடைய கட்டளைகளை சொல்லி வளர்ப்பான் அப்படின்னு நம்பி தான் என் சிநேகிதன்னு சொல்கிறார். அதனால் பிள்ளைங்க கவனிங்க. ஸ்கூலில் நல்லா நோட்ஸ் எல்லாம் எழுதுறீங்கல்ல, அதே மாதிரி தான் இங்கேயும் நோட்ஸ் எழுதணும். ஓகேயா? அங்கே பாஸ் பண்ணணும், அதை விட இங்கேயும் பாஸ் பண்ணாதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். அதனால் முதல்ல ஆண்டவர் நிலத்தை பார்த்து பேசினார், மரம் செடி கொடி எல்லாம் வந்துருச்சு. அப்போ அந்த மரம் செடி கொடி மண்ணை விட்டு வெளியே எடுத்தோன்னா அந்த மரம் என்ன ஆயிடுது? செத்துருது. பிடுங்கின மரத்தை ஒரு மண்ணுக்குள்ளேயே போட்டால் திரும்ப அந்த மரம் என்ன செய்யுது? முளைச்சி வருது. வானத்தை பார்த்து பேசினார், என்ன வந்துச்சு? சூரியன், சந்திரன், நட்சத்திரம் வந்துச்சு. தண்ணியை பார்த்து பேசினார், என்ன வந்துருச்சு? மீன். கடல்ல அவ்வளோ அழகான மீனை தண்ணிக்குள்ள இருந்து வெளியே எடுத்தோன்னா அந்த மீன் என்ன ஆயிடுது? செத்து போயிடுச்சு. செத்து போயிடும் இல்லையா? நல்ல நம்ம சாப்பிட்றோம், அடிச்சு குழம்பு வச்சு நம்ம சாப்பிட்றோம், செத்து போயிடுது. ஆனால் உசுறு இல்லை. அதுதான் இப்போ மேட்ரு. அடுத்தது, உங்களை என்னையும் எப்படி படைச்சாரு? அவரை போல படைச்சார். தன்னையே பார்த்து பேசி ஆதியாகமம் 1:26 அவரை பார்த்து பேசுறார். பின்பு தேவன் இல்ல, அந்த 26 படிங்க. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டா. அங்க ஒரு டிஸ்கஷன் போகுது. ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள் அங்க இருக்கிறாங்க. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் 3 பேர் இருக்காங்க. அவங்க தனக்குத்தானே பார்த்து பேசுறாங்க, நம்மை போல. ஆமென் சொல்லுங்களேன். நம்மை போல, நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை
உண்டாக்குவோமாக. 27 போடுங்கப்பா. 27. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். பாருங்களேன், தம்முடைய சாயல்னாலே முடிஞ்சிருச்சு. ஆனா ரெண்டாவது அதுல ஒரு அழுத்தம் கொடுத்து அங்க எழுதப்பட்டிருக்கு பாருங்க. அவனை யார் சாயலாக? தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். அப்போ நீங்களும் நானும் எங்க இருந்து வந்தோம்? அவருக்குள்ள இருந்து வந்தோம். அப்ப அவர் எல்லாமே அங்கங்க இருந்தா உசுரோட இருக்கு. நீங்களும் நானும் உசுரோட இருக்க எங்க இருக்கணும்? அதனாலதான் சொல்றாரு, என்னோட இராதவன் எனக்கு எப்படி இருக்கிறான்? என்னோட சேர்க்காதவன் மற்றவங்களை என்ன பண்றானா? சிதறடிக்கிறான். என்னில் நிலைத்திருங்கள், நீங்கள் பிழைப்பீர்கள். இன்னொன்னு, மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது. ஏன் இதை சொல்றாருன்னா, அவருக்குள்ள இருந்து நம்ம வந்ததுனாலதான். ஆமேன்னு சொல்லுங்களேன். அதனாலதான் அவர் மறுபடி தேடி தேடி வரார். இந்த உறவை ஏன் ஆண்டவர் விரும்புறாருன்னா, இந்த உறவுல கடவுளோட சேர்ந்து இருக்கும்படியாக தான் கடவுள் நம்ம ஒவ்வொருத்தரையும் படைச்சார். அப்படிதான் ஆதாமும் ஏவாளும் இருந்தாங்க. ஏதேன் தோட்டத்துல ஜெபம் அப்படிங்கிற ஒண்ணு இருந்துச்சா? நீங்க பேசுங்க, கிளைமேட் வேற ரொம்ப மோசமா இருக்கு, அப்புறம் தூக்கம் வந்துடும். தேவன் உலாவுகிறார், உறவாடுறார். ஜெபம், வேண்டுதல், விண்ணப்பம், நீங்க எனக்கு இதை செய்யுங்கப்பா, அதை பண்ணுங்கப்பா, அப்படி ஏதாவது இருந்துச்சா? இல்ல. அவங்க யாரோடையே வாழ்றாங்க? தேவனோடையே வாழ்ந்துட்டே இருந்தவங்க எப்போ ஒரு பிளவு வருது, இன்னொரு சத்தத்துக்கு செவி கொடுத்து பாவம் கீழ்ப்படியாமை வந்த பிறகு இவனே என்ன பண்ணிட்டான்? ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டான். கடவுள் சொல்லல நீ இப்படி நடக்கும், நீ ஒளிஞ்சுக்கோன்னு கடவுள் சொல்லல. இவனா ஒளிஞ்சுக்கிட்டான். ஒளிந்தவனை யார் தான் தேடி வந்தா? தேவனே தேடி வரார். ஆதாமே நீ போய் தொலைஞ்சாண்டா பாவி, பாவம் செஞ்சுட்டான், இப்படி படைச்சனே. அவருடைய நோக்கம், அவருடைய விருப்பம், அவருடைய தூர தரிசனம் எல்லாம் இப்படி சந்ததி பெருகணும். நீ அப்பவே சொல்லிட்டார், பாவம் வர்றதுக்கு முன்னாடியே சொல்லிட்டார், நீ எப்படி இருப்ப? பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி அதை நீ ஆண்டு கொள்ளுவாய் அப்படின்னு சொன்னார். அப்படி அப்பவே சொல்லிட்டாரு. ஆனா அவருடைய பெரிய திட்டம் இப்ப என்ன பண்ணப்பட்டுருச்சு? உடைக்கப்பட்டுருச்சு. தொலைஞ்சு போ அப்படின்னு விட்டுட்டாரா? அவருடைய அன்பை பாருங்க, அவருடைய அன்பை பாருங்க. தேடி வரார். ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? ஒளிச்சிட்டு இருக்க ஆண்டவரை. அப்போ நீ ஒளிச்சிட்டு இருக்கிறேன்னா அப்போ உனக்கு எவனோ ஒருத்தன் நீ இப்படி இருக்கன்னு உன்னை குற்றப்படுத்தி இருக்கிறான். யார் குற்றப்படுத்தினா? உன்னை நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? உனக்கு ஒருத்தன் சொல்லிட்டான், நீ யாரு? நீ இனிமே தேவனுடைய சாயல் இல்லை, நீ தேவ சாயலை இழந்தவன் அப்படின்னு ஒருத்தன் உன்னை குற்றப்படுத்தி நீ பாவி அப்படின்னு உன்னை சொல்லிட்டான். அதனால நீ என்ன பண்ணிட்ட? ஒளித்து கொண்டாய். கடவுள் தேடி வரார். ஆமேன்னு சொல்லுங்களேன். அன்னைக்கு தேடி வந்தவர் இப்ப வரைக்கும் தேடிக்கிட்டே இருக்கிறார். நம்ம ஒவ்வொருவரையும் தேடிக்கிட்டே இருக்கிறாரு. எப்ப என் பிள்ளை என் பக்கத்துல வரும்? காயின்ட்ட போய் தேடுறார். காயினே, அவன் யார் தெரியுமா? காயின் அவன் யாரு? காயின் ஆதாமுடைய மூத்த பையன். அவன் யார்? வாங்க, அதுதான் மேட்ரு. அதுதான் மேட்ரு. ஆதாமோட பிள்ளைதான். ஆனா அவனுக்கு அடையாளம் என்ன? கொலைகாரன். ஆண்டவர் பாருங்களேன், கொலைகாரன்ட்டையும் போய் பேசுறார். பேசுனது மட்டும் இல்லை, அவனுக்கு எந்த சேதமும் வரக்கூடாதுன்னு பாதுகாப்பையும் கொடுத்து ஆசீர்வதிக்கவும் செஞ்சிருக்கிறாருங்க. ஒரு பெரிய பட்டணத்தையே கட்டிட்டானா. என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இவன் கொலைகாரனா இருந்து
சொந்த தம்பியவே கொன்ன ஒரு கொலைகாரனை இப்படி நீங்கள் ஆசீர்வதிச்சிருக்கிறீங்களா ஆண்டவன்? யோசிச்சிருக்கீங்களா? யோசிச்சது இல்லைல்ல. நினச்சிருக்கீங்க பாதுகாப்பை கொடுத்து உன்னை எவன் கொள்றானோ அவனுக்கு 7 பழி 70 பழி விழுகுன்னு சொல்லிட்டார். ஒரு அடையாளத்தை போட்டு வேற பட வச்சிட்டார். அங்கேயும் அவர் தேடி வந்தார். நோவா கிட்ட யார் தேடி வந்தா? நோவா கிட்ட தேவனே தேடி வந்து பேசுறார். ஆபிரகாம் கிட்ட தேவனே தேடி வந்து பேசுறார். அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது? நம்முடைய ஆண்டவர் நம்மிடத்தில் பேச விரும்புகிறார். அல்லேலூயா. நம்ம ஒவ்வொருத்தரிடத்திலையும் அவர் பேச விரும்புகிறார். என்னோடு கூட இணைந்திருக்க அவர் விரும்புகிறார். என் கூட இருக்கும்படி அவர் விரும்புகிறார். ஏன்னா எனக்கு அப்பா, என் உறவு, என் ரத்தம், அவருடைய காற்றை ஊதுனார்ல, அதுதான் எனக்குள்ள ரத்தமா மாறுச்சு. இந்த ரத்தத்தை என் உடம்புல இருந்து எடுத்துட்டா எனக்கு என்ன இல்லை? உயிர் எங்க இருக்கு? மனுஷனுக்கு ரத்தத்துல தான் இருக்கு. ஆமேன்னு சொல்லுங்களேன். ஒரு உலக மனுஷன் ஒருத்தர் பேசியிருக்கிறாரு. ஒரு பட்டை போட்ட ஒரு மனுஷன், நீங்க எத்தனை பேர் அந்த பார்த்தீங்கன்னு தெரியல. ஏன் இயேசுநாதர் வந்து அவருடைய ரத்தத்தையும் அப்பத்தையும் கொடுத்தாருன்னு தெரியுமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பி, அப்படியே ஃபுல்லாக பட்டங்க வெள்ளையும் சொல்லையுமா போட்டு பார்த்தீங்களா? அவர் பேசியிருக்கிறாரு, இயேசு கிறிஸ்து வந்து சத்தியம் உள்ளவர். இந்த வார்த்தையை அவர் சொல்றார். இயேசு கிறிஸ்து சத்தியம் உள்ளவர். இந்த ரத்தத்தை ஏன் கொடுத்தாருன்னா, அந்த ரத்தத்துல குணங்கள் அடங்கி இருக்கு, குணாதிசயம் இருக்கான். சொல்லுவாங்க, அதுக்கு உதாரணத்துக்கு கூட சொன்ன, ஒரு திருடன் அந்த இதை கூட, என் ரத்தத்துல, என் பரம்பரையிலேயே இந்த பழக்கம் இல்லை, என் ரத்தத்திலேயே இந்த திருடுற பழக்கம் இல்லைன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அது மாதிரி அவர் ஏன் தன்னுடைய ரத்தத்தை கொடுத்தாருன்னா, இந்த ரத்தத்தை பருக 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 இந்த சத்தியம் உள்ளவர்களாகவே அவர்கள் மாறுவார்கள் என்பதற்காகவே ரத்தத்தை கொடுத்தாருன்னு ஒரு உலக மனுஷன் சொல்றாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். அவருடைய மாம்சத்தை புசிக்க புசிக்க நம்ம பலனுள்ளவர்களாய் அவரை போலவே நாம் மாற்றப்படுகிறோம். நம்ம ஏதோ முதல் ஞாயிற்றுக்கிழமை அப்படி வரோம், திருவிருந்து எடுக்கிறோம். எதுக்கு எடுத்தோம்? ஏன் எடுத்தோம்? இது எனக்குள்ள என்ன செய்து? என்னைக்காவது உட்காந்து யோசிச்சிருக்கீங்க? அதுக்காக முன்னாடி ஜெபம் பண்ணி ஆயத்தம் பண்ணி வந்திருக்கிறீங்க? எடுத்த பிறகு போய் ஆண்டவர் உங்க ரத்தத்தையும் சரத்தையும் நான் புசிச்சிருக்கேன்ப்பா, அதனால என்ன வல்லமை இருக்கோ அது எனக்குள்ள செயல்படட்டும்னு ஜெபம் பண்ணியிருக்கீங்க? எடுத்து முடிஞ்சு ஆமேன் போட்டு அடுத்த நிமிஷம் போயிட்டே இருக்கிறோம். உலக மனுஷன் பதில் பேசுறான். அதான் சொல்லுவாரு, நீ பேசலைன்னா கல்லு பேசும், கழுதையும் பேசும். நம்ம பேசலைன்னா பேசுறாரு அங்க, அவ்வளவுதான். தேவன் வந்து அவன் இப்பவாவது நன்மை செய்வானா, நீ நன்மை செய்யும் தான் கர்த்தர் பேசுறாரு. ஆனா எங்கேயுமே இவங்க கர்த்தர் தான் வர்றாரு தேடி தேடி. இன்னொரு இடத்துல இன்னொரு ஆச்சரியமான ஒரு விஷயம், யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்துக்கு நேராக திருப்போம். நம்முடைய ஆண்டவர் எவ்வளோ எவ்வளோ நம்மளை தேடி வந்து நம்மிடத்துல பேசுகிற அந்த உறவுக்குள்ள வரணும்னு விரும்புகிற ஒரு ஆண்டவருங்கிறது இந்த வார்த்தையை படிக்கும் போது தெரியும். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 18, 19, 20, 21 4 வசனத்தை படி. ம் 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 இல்லை, போதும் போதும். அங்கே பாருங்க 4 வசனத்தில்
கர்த்தர் ஜனங்களிடத்துல பேசணும். அவருடைய எண்ணம், விருப்பம், ஆசையில் என்ன தெரியுமா? மக்கள்கிட்ட பேசணும், ஜனங்களிடத்துல பேசணும், ஏன் பிள்ளைகளிடத்துல பேசணுங்கிறது அவருடைய விருப்பம். ஆனால் வசனம் பாருங்க, கர்த்தர்கிட்ட பேசினா செத்து போகணும்னு கடவுள் சொல்லலை. நீ என்கிட்ட பேசினா செத்து போகணும்னு கர்த்தர் சொல்லலை. இங்கே யார் தான் சொன்னா? ஜனங்கள் தான் சொல்கிறாங்க. நல்லா அந்த வார்த்தை எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா? எல்லாரும் ஆண்கள் எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா? ஜனங்கள் இல்லை, 19வது வசனம் பாருங்க. மோசேயை நோக்கி, நீர் எங்களோட பேசும், நாங்கள் கேட்போம். தேவன் எங்களோட பேசாதிருப்பாராக, பேசினால் நாங்கள். இந்த வார்த்தைய மோசே கிட்ட சொல்றான். ஆனா யாருக்கும் கேட்டுச்சு? எவ்வளோ துக்கமா இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. நம்ம முயற்சிகள் எடுத்து நம்ம பிரயாசப்பட்டு ஒருத்தர்கிட்ட போய் நம்ம பேசணும்னு போகும்பொழுது, இங்கே பார், நீ எல்லாம் என்கிட்டலாம் பேசாத, என்கிட்ட பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காது, உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? கொஞ்சம் கற்பனை பண்ணி பாரு, எப்படி இருக்கும்? நமக்கே இவ்வளோ வழினா, நம்மளை படைச்சு நம்மளை உண்டாக்கி நம்மளை நடத்தி இவ்வளோ தூரம் கொண்டு வந்தவர்கிட்ட இப்போ இந்த ஜனம் சொல்லுது, தேவன் எங்களிடத்துல பேச வேண்டாம், எங்களுக்கு மீடியேட்டர் போதும், நீ போதும், உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன், நீ போய் சொல்லிக்கோ, நீ போய் சொல்லு, நீ போய் சொல்லி பதிலை வாங்கி எங்களுக்கு கொடு. அந்த அடுத்த வசனம் 19 பாருங்களேன். மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த சோதிப்பதற்காகங்கிறது நிறைய இடத்துல அந்த வார்த்தை நம்மளை சரிப்படுத்த, நம்மளை புரிய வைப்பதற்குன்னு அந்த மாதிரி தான் மொழிபெயர்ப்பில் இருக்குது. இந்த இடத்துல அது தப்பு. 21 படிங்களேன். இந்த வார்த்தையை சொல்லிட்டு ஜனங்கள், அந்த வார்த்தையை படிங்க, ஜனங்கள், திரும்ப படிங்க. தேவன், அந்த ஜனங்கள் தூரத்தில் நின்றார்கள், தேவன் இருந்த கார்மேகத்துக்கு சமீபமாய் மோசே சேர்ந்தார். மோசே சமீபமா இருக்கிறாரு, ஜனம் எங்க இருக்கு? நிறைய பேர் இன்னைக்கு அப்படிதான் இருக்கிறோம். கர்த்தர் நம்மிடத்துல பேசணும், நம்மிடத்துல பேசணும், உறவாடணும், ஏன் கூட வா, நான் உன்னிடத்துல பேசணும், அவர் வாஞ்சையாய் ஆசையாய் விருப்பமாய் இருக்கிறாரு. ஆனா நாம எப்படி தெரியுமா இருக்கிறோம்? இந்த வார்த்தை அப்படி படிச்ச உடனே இருதயம் அப்படி நொறுக்கப்பட்டேன் நான். இந்த ஒரு சம்பவம் அன்னைக்கு ஆண்டவர் எவ்வளோ தூரம் துக்கப்படுத்தியிருக்குன்னு பாருங்களேன். ஆனாலும் தேவன், ஏண்டா எவ்வளோ பெரிய தெய்வம், அப்படியே அவருடைய பிரத்யட்சமே எப்படி இருக்குதுன்னா, இடி முழக்கம், மின்னல்கள், எக்கால சத்தம், புகைகிற மலையில அவர் தன்னை காண்பிக்கிறார். அப்போ இயற்கையினுடைய சகல வல்லமையும் மத்தியில அங்க அவர் வெளிப்படுறார். அவ்வளோ வல்லமை படைத்தவர். இத்துணூண்டு மனுஷனை பேசணும், அவங்கிட்ட உறவாடணும்னு மீண்டும் வராருங்க. சரி பரவாயில்ல, நீ என்ன தானே பேச வேண்டான்னு சொல்லிட்ட, மோசேயின் வழியாவது நான் உன்கிட்ட பேசுகிறேன், வழியின் வழியாக நான் உன்கிட்ட பேசுகிறேன், நியாயப்பிரமாணங்களின் வழியாக நான் உன்கிட்ட பேசுகிறேன். ஆண்டவருடைய விருப்பம், ஏக்கம், வாஞ்சை எல்லாமே நம்மோடு கூட பேச வேண்டும் என்று தான். அல்லேலூயா. தூரமா யார் தான் இருக்கா? அன்னைக்கு ஜனங்கள் இருந்தாங்க, இன்னைக்கு யார் இருக்கிறா? நமக்குலாம் நேரமே இல்லை, ஜெபம் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை. ஏன்னா அவ்வளோ பிஸியாக சம்பாரிச்சு அப்படி நம்மளுடைய லெவலே வேற லெவலில் இருக்கு. ஆமாம் தானே? நேரமே இல்லை. 1 மணி நேரமும் கூட தேவ சமூகத்தில் உட்காந்து தேவனோட பேசுறதுக்கு, தேவனோட உறவாடுறதுக்கு நமக்கு என்ன இல்லை? ஹானஸ்டாக உங்கள் இருதயத்தை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துக்கோங்க. உங்கள் இருதயத்தில் நீங்களாம் யார் 1 மணி நேரமாவது அப்படிங்கிற கேள்வியை கேட்டால் நீங்கள் ஹானஸ்டாக பதில் சொல்லுவீங்களா? என் தேவை இல்லாமல், என் தேவையை சொல்கிறதுக்கு இல்லாமல், நான் ஆண்டவரிடத்துல பேசணுங்கிறதுக்காகவே ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் நான் ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுமானா உங்கள் இருதயத்தை நீங்கள் கேள்வி கேட்டுக்கோங்க.
நிறைய தேவைகள் இருக்கும் பொழுது தேவைகளை சொல்ல நம்ம ஜெபிக்கிறோம். நம்மளுடைய பலவீனங்கள் இருக்கும் பொழுது பலவீனத்தை சொல்ல நம்ம ஜெபிக்கிறோம். நல்லது. ஆனா எந்த எதிர்பார்ப்புமே இல்லாம ஆண்டவரும் நானும் நான் பேசுறேன், அதுக்கு நமக்கு என்ன இல்லை, தேவையே சொல்றதே நாங்க ஜெபிக்கிறது இல்லை சிஸ்டர். நீங்க என்ன அதை விட எதெல்லாமோ எங்ககிட்ட எதிர்பார்க்குற மாதிரியே நீங்க என்ன பார்த்துட்டு இருக்கிறீங்க. சொல்லுங்க சொல்லுங்க, என்ன சொன்னீங்களே? யாரு? எனக்கு சரியா புரியல. நம்ம எல்லாருமே அப்படித்தான், நம்ம எல்லாருமே. ஆனா ஒரு தனிப்பட்ட முறையில் அப்பா அம்மா பிள்ளைங்க உறவு இருக்குல்ல, எங்க அப்பா என்கிட்ட பேசலன்னு எத்தனை பிள்ளைங்க வருத்தப்படுறாங்க தெரியுமா? எங்க அப்பா என்கிட்ட உட்காந்து இது வரைக்கும் என்ன ஏதுன்னு எங்க அப்பா என்கிட்ட பேசுறதே இல்லைன்னு எத்தனை பிள்ளைங்க வருத்தப்படுறாங்க தெரியுமா? அவர் எனக்கு அப்பா, என்கிட்ட பேசணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. கணவன் மனைவி, மனைவிக்காக தான் கணவன் ஓடுறாராம், குடு 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 குடுன்னு ஓடி ஓடி சம்பாரிச்சு உழைச்சு எல்லாம் செய்யறாராம். ஆனா யார்கிட்ட மட்டும் பேச மாட்டாரு. சம்பாரிச்சு ஏதாவது புண்ணியம் இருக்கு? இல்ல இல்ல, நீங்க உங்க லைஃபை நீங்களே லூஸ் பண்ணிடுவீங்கன்னு கடவுள் சொல்றாரு. லூஸ் பண்ணிடுவோம், நம்மளே விட்டுருவோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, கணவன்மாரும் சரி பெற்றோர்களும் சரி பிள்ளைங்களும் பெற்றோர்கள்ட்ட நேரம் எடுத்து பேசணும். நான் உனக்காக தானே சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா நீ எப்படி இருக்க, நீ சாப்பிட்றியா, நீ என்ன யோசிக்கிற, உன்னுடைய உணர்வுகள் எப்படி இருக்கு, உன்னுடைய எதிர்பார்ப்பு என்ன, என்னைக்காவது கேட்டிருக்கீங்க கணவன்மார் மனைவி கிட்ட? ஏன் முகம் வாடி இருக்குப்பா, நல்லா இல்லையே அப்படின்னு என்னைக்காவது அப்படி ஒரு இன்டிமெசி உங்களுக்குள்ள வந்திருக்கா? ஆனா யாருக்காக தான் உழைக்கிறோம் சொல்லுங்க. இதே மாதிரி கடவுள்கிட்டையும் சொல்கிறோம், ஆண்டவரே நான் அனுதினமும் நான் ஜெபம் பண்ணுறேன், காலண்டரை பார்த்து அந்த வார்த்தையை படித்து, ஆண்டவரே நான் வந்து வேலைக்கு போகிறேன், என் வேலையெல்லாம் நீங்கள் ஆசீர்வதிச்சிருங்க, எந்த தீங்கும் வரக்கூடாது, பார்த்துக்கோங்க, நீங்கள் தான் எல்லாம், நீங்கள் தான், உங்கள்கிட்ட நான் ஒப்பு கொடுத்துட்டேன், நீங்கள் தான் பார்க்கணும். போகிற காரியம் வாய்க்கலைன்னா வந்து அவர்கிட்டே திரும்ப சண்டை போட்டு திரும்ப மறுபடியும் நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கிறோம். இது அல்ல ஜெபம். இல்லை இல்லை, நான் பொதுவாக காமனாக சொல்கிறேன். இல்லை உண்மை, அது நமக்கு உணர்வு வர்றதுல தப்பு இல்லை. நம்ம தேவைகளை சொல்கிறது ஒரு பக்கம் நல்லது, அவர்கிட்ட தான் நம்ம சொல்லுவோம். அப்பாட்ட தானே பிள்ளைங்க போய் சொல்ல முடியும், அப்பா எனக்கு இது வேணும். புருஷன்கிட்ட தான் மனைவி சொல்ல முடியும், மனைவி கிட்ட தான் புருஷன் சொல்ல முடியும், எனக்கு இப்படி பிரச்சனை இருக்குப்பான்னு பேசணும். பேசாமல் விட்டீங்க உங்கள் வாழ்க்கை நீங்களே தொலைச்சிருவீங்க. அதை மட்டும் கவனமாக வச்சுக்கோங்க. நீங்கள் மனம் திறந்து கணவன் மனைவி பிள்ளைகள் பெற்றோர் பேசலைன்னா உங்கள் பிள்ளைகளையும் சிதறடிக்கிறான் இருக்கு பார்த்தீங்களா? நீங்கள் உங்கள் பக்கத்தில் உங்கள் பாதுகாப்புக்குள்ள பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகளை வைக்கலைன்னா வேறு ஒரு நபர் அந்த இடத்தை கம்ப்ளீட் பண்ணுவாங்க, ஆளுகை செய்வாங்க. போன பிறகு உங்கள் பிள்ளைகளை வா வா வான்னு இழுத்தா வந்துடும். ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி கணவன் மனைவிக்கிறே எடுக்கக்கூடிய உறவுலையும் கொஞ்சம் தனிப்பட்ட முறையில் உட்காந்து பேசுங்க. ஒரே வீட்டுக்குள்ளே இருக்கிறோம், திருமணம் ஆனப்போ எல்லாருக்கும் உடன்படிக்கை வாங்கி கையெழுத்து போட்டு கவர்மெண்ட்டு என்னவும் கொடுத்துருக்கு, சர்டிஃபிகேட்டும் கொடுத்துருக்கு. இப்போ கவர்மெண்ட் அத்தாரிட்டி படி இப்போ யாரு? கணவன் மனைவி எப்போ வேணாலும் பேசிக்கலாம். இவங்க ரெண்டு பேரும் ஒரு உறவுக்குள்ள வந்துட்டாங்கிற அத்தாரிட்டியை கவர்மெண்ட் கொடுத்துருச்சு. அப்படி அத்தாரிட்டியை வாங்கின அத்தனை குடும்பம் கணவன் மனைவி ரொம்ப ஹாப்பியா இருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? சர்டிஃபிகேட் வந்துருச்சு, சர்டிஃபிகேட்டை பார்த்து பார்த்து நான் இவருக்கு புருஷன், இவர் எனக்கு மனைவி அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. எப்போ சந்தோஷம் வரும்? பேசுனாதான். அவங்களோட உட்காந்து பேசணும்.
பிள்ளைங்க பெற்றோர் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் கொடுக்குது, இன்னாருடைய மகள், இன்னாருடைய மகன். சர்டிஃபிகேட்ல நம்ம பிள்ளைங்க திருப்தி அடைஞ்சிருதா? நம்ம அடைஞ்சிருவோம்? கிடையாது. அப்படி ஒரு திருப்தி அடைஞ்சு உக்காந்துருந்தீங்கன்னா உங்களை பிசாசு மாய வலைக்குள்ள வச்சிருக்கான்னு அர்த்தம். இன்னைக்கு நிறைய பேரை மனைவி கிட்ட பேசுறதுல, ஆனால் ஊரில் உள்ளவங்க எல்லாம் ரீல்ஸ் போடுறாங்க பாருங்க, நல்லா லேடிஸு நல்லா பார்த்து ரசிச்சு ஹாப்பியாக இருக்கிறாங்க. பிள்ளைகளை பார்த்து பசங்களை பார்த்து ஹாப்பி, அப்படி ட்ரெண்டிங்கே மாறிட்டு இருக்குது. அதுலெல்லாம் நேரம், மணிக்கணக்காக நேரம் செலவிடுறது, மணிக்கணக்காக நேரம் செலவிடுறாங்க. நிதானம் பண்ணிடுங்க, நிதானிச்சிடுங்க. எப்போ ஏவாள் தனியாக போனாலோ அப்போ யார் வந்தா? நீங்களே பிசாசுக்கு வழியை திறந்து விடணும்னா உங்கள் மனைவியை கண்டுக்க வேண்டாம், உங்கள் புருஷனை நீங்கள் கண்டுக்க வேண்டாம், பிள்ளைகளை நீங்கள் கண்டுக்காதீங்க. சரியா? காசு கொடுக்காமலே வந்துடுவான். சரியா? நீங்கள் அதை செய்யுங்க. இல்லை, இதுக்கு நான் ஒரு நாளும் அனுமதி கொடுக்க மாட்டேன், இது கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஒரு பெரிய பொறுப்பு, குடும்பம், நீங்கள் அதை கைவிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திரும்பலாம் அந்த மறுபடியும் கட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும். மறுபடியும் அந்த உறவை கட்டுறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படணும். இந்த ஜெபமும் கடவுள் நம்மளை இப்படித்தான் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். மார்க் 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை படிங்க. போதும். பிரசங்கம் பண்றதுக்கு ஒரு மலையின் மேல் அவர் ஏறுறாரு. நிறைய பேர் வர்றாங்க. அதுல எத்தனை பேரை தெரிந்து கொண்டார்? 12 பேரை தெரிந்து கொண்டு, முதல்ல அவங்களுக்கான நோக்கம் என்ன தெரியுமா? தம்மோட கூட இருக்கவும். அந்த வார்த்தை படிங்க, தம்மோட கூட இருக்கவும். சொல்லுங்களேன், தம்மோட கூட இருக்கவும். அதுக்கு அப்புறம்தான் பிரசங்கம். அவர்களை அனுப்புறாரு. எதுக்கு தெரியுமா? பிரசங்கம் பண்ண, சுகமாக்க, வியாதியஸ்தர்களை குணமாக்க, பிசாசுகளை துரத்த. 2வது தான் அது. முதல்ல எது? அவரோடு கூட இருக்க. அவரோடு கூட இல்லைன்னா நம்ம விரோதியா மாறிடுவோம். அல்லேலூயா சொல்லுங்களேன். கூடவே இருந்த ஒரு யூதாசு கூட ஆளு நபரா இயேசுக்கிட்ட இருக்கிறான். ஆனா அவருடைய உறவுக்குள்ள ஒரு ஹார்ட் இணையக்கூடிய அந்த உறவுல இணையாததுனால அவன் எங்க போயிட்டான்? விரோதியா மாறுகிறான். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க, தயவு செய்து நல்லா கவனிங்க. கூடவே ஆண்டவர் தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரம் தான் யாரு? யூதாஸ். யூதாஸ் காரியத்து. ஆனா இயேசுநாதர் கூட ஒரு நபராக இருக்கிறான். ஒரு நபராக இருக்கிறான், எண்ணிக்கையில நபராக இருக்கிறான். ஆனா யாருடைய இருதயத்தோட கனெக்ட் ஆகல அவரு. யூதாஸ் யாருடைய இருதயத்தோட கனெக்ட் ஆகல? இயேசுவோட இருதயத்தோட கனெக்ட் ஆகல. ஒன்று. ஆனா யாரு கூட இருக்கிறான்? யாரு கூட நடக்கிறான்? இயேசு கூட. 2 பேரை பார்த்தா இயேசு கூட இருந்தவங்கன்னு அடையாளம் தெரியுது. இந்த யூதாஸ் காரியோத்து வேற மாதிரி தெரியுறான். ஆனா யாரு கூட தான் இருந்தானா? ஆனா அப்ப அந்த உறவுல ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கு. அவங்க எல்லாரும் இருதயத்தோட கனெக்ட் ஆனவங்க. இந்த ஒருத்தன் எண்ணிக்கைக்கு உரியவனா இருக்கிறான், ஒரு நபராக இயேசு கூட இருக்கிறானே தவிர அவருடைய இருதயத்தோடு என்ன ஆகல? கனெக்ட் ஆகல. இப்படி கனெக்ட் ஆகாத சமயத்துல பிசாசு வந்து அவங்கிட்ட என்ன பண்ணிட்டே இருக்கிறான்? பேசிக்கிட்டே இருக்கிறான். நீ வா, உனக்கு 30 வெள்ளிக்காசு கொடுப்பாங்க, நீ இந்த இயேசுநாதரை வந்து காட்டிக்கொடு. பேசிக்கிட்டே இருக்கான். இன்னொரு ஒரு சத்தம் எப்போ? கனெக்ட் ஆகாத சமயத்துல. ஆனா யார் கூடவே இருக்கிறான்? நல்லா கவனிங்க,
ஏன் கடவுளோடு இந்த உறவுக்குள்ள வந்து ஜெபம் பண்ணுங்கன்னு கர்த்தர் சொல்றாருன்னா, இது எல்லாம் நடக்கும்னு கடவுளுக்கு தெரிஞ்சுதான் சொல்றாரு. நீ என்னோடு சேரலைன்னா நீ எனக்கு விரோதியா மாறிடுவ. நீ என்னோடு சேர்க்கலைன்னா உன் பிள்ளை உன் சந்ததி நீ சிதறடிக்கப்பட்டு போயிடுவ. அதனாலதான் ஒரு அப்பாவா நான் சொல்றேன், உன்னுடைய உறவு எனக்குள்ள இருக்கட்டும், என் கூட சேர்ந்துக்கோ, என் கூட இணைந்து செயல்படுன்னு கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆனா இந்த யோவானையும் பேதுருவையும் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் பார்க்குறோம். அவங்க பேசுகிற விதம் எல்லாத்தையும் பார்த்தா மற்றவங்க சொல்றாங்க இவர்கள் யாரோடு கூட இருந்தவர்கள். அவங்க ரெண்டு பேரும், யோவான் தேவனுடைய மார்பில் அப்படியே சாய்ந்து அன்புல அப்படி களி கூறுகிற ஒரு மனுஷன் இந்த யோவான். ஒரு தனிப்பட்ட முறையில அப்படியே அன்பினால கனெக்டான ஒரு மனுஷன். இந்த பேதுரு இருக்கு பாருங்களேன், இவருக்கு எதுவும் நடக்கக்கூடாது. ஏன்னா அவர் ஆண்டவர் மேல அளவு கடந்த ஒரு அன்புனால எந்த தீங்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறார். உங்களை ஒருத்தன் கொன்றுவான், அதாவது நம்ம இவர் சித்தத்துக்கு விரோதமா பேசுறனே தெரியாம அவர் மேல கொண்ட அக்கறை நிமித்தம் நீரெல்லாம் அப்படியெல்லாம் மறிக்க கூடாது, எப்பொழுதும் எங்க கூடவே இருக்கணும் ஆண்டவரே. அவனுடைய நோக்கம் அதுதான். கைது பண்றவன அன்பினுடைய வெளிப்பாடு. நீங்க எப்பொழுதும் என் கூட என்ன செய்யணும், இருக்கணும். நான் உங்க கூடயே இருக்கணும் ஆண்டவரே. ஒருத்தவங்களை கைது பண்ணிட்டு போக நான் என்ன செய்ய மாட்டேன், விட மாட்டேன். ரொம்ப எச்சரிக்கையான, கவனிக்கப்பட வேண்டிய, விழிப்பா இருக்க வேண்டிய ஒரு வேத பகுதி. கூடவே நபராக இருந்தாங்க, கூடவே இருக்கிறான் யூதாஸ் காரியோத்து. ஆனா தேவனுடைய இருதயத்தை அறியவில்லை. போய் காட்டி கொடுத்து பெரிய ஒரு நஷ்டத்தை சந்திக்கிறான். ஆனால் கூடவே இருந்து இருதயத்தோடு கனெக்ட் ஆன அந்த உறவுக்குள்ள கட்டப்பட்ட மற்ற சீஷர்களை பார்த்தா உலகம் சொல்லுது இவர்கள் யார், தேவனோடு கூட இயேசுவோடு கூட இருந்தவர்கள் என்று. ஆமே, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த யூனியனுக்குள்ள, இந்த உறவுக்குள்ள வரணுங்கிறதுக்காக வேண்டியே இயேசு கிறிஸ்து தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்தார். ஆமே. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்போம். ஒன்று 9. அவருடைய பிரதானமான நோக்கம் என்ன சொல்றாரு பாருங்களேன். எதுக்காக உங்களை அழைச்சாராம், எதுக்காக உங்களை தெரிந்தெடுத்தாருன்னா அவரோடு கூட ஐக்கியம் இருக்கிற இடத்துல தான் ஜீவனும் ஆசீர்வாதமும் இருக்குன்னு வேதம் சொல்லுது. அவரோடு கூட நம்ம ஐக்கியப்பட எனக்குள்ள ஜீவன் பெருகுது. அந்த ஜீவன் என்னை பரிபூரண ஆசீர்வாதத்துக்குள்ள என்னை நடத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் எல்லாரும் சேர்ந்து அந்த வார்த்தையை படிங்க. தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமா இருக்கிற இயேசு கிறிஸ்து உடனே ஐக்கியமா இருப்பதற்கு என்னை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். அல்லேலூயா. அவர் உண்மையுள்ளவர். அதனாலதான் தாவீது சொல்றார், உமது நீதியின் நிமித்தமும் உமது உண்மையின்படியும் எனக்கு மறு உத்தரவு அருளி செய்யும். அவர் உண்மையுள்ளவர் தான். பவுலும் சொல்றாரு பாருங்களேன், நீங்க என்ன அழைத்த தேவன், நீர் எப்படிப்பட்டவர், உண்மையுள்ளவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே 1ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை படிங்க. 1 கொரிந்தியர் 1:30. பவுல் சொல்றார் எபேசு சபைக்கு, நீ ரட்சிக்கப்பட்ட, நீ அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒவ்வொருத்தரும் நீ இப்ப யார் தெரியுமா, தனியா இல்ல. வா வா வான்னு கூப்பிட்டா யாருமே வரல. இப்ப இயேசு தேடி தேடி வர்றாரு, ஒருத்தரும் அவரிடத்துல வரல. பலியை செலுத்திட்டு போயிடுறாங்க. அதுல திருப்தி அடைஞ்சிட்டாங்க. எல்லாம் போஜன பலி, பான பலி, சர்வாங்க தகன பலி, கடவுள் எல்லா பலிகளையும் செய்யறாங்க. நான் பலி செலுத்திட்டேன்னு திருப்தி அடைஞ்சு போயிட்டாங்க. யாருமே அவரோடு கூட என்ன செய்யல, ஒன்றிணைக்கப்படல. இப்ப இவனை இப்படியே விட்டா பலியிலேயே திருப்தி அடைஞ்சு போயிடுவானேன்னு சொல்லி அவரே தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்து இப்ப பார்த்து சொல்றாரு, இங்க பார், முன்னாடி வாவான்னு கூப்பிட்டாரு, வரல.
இப்போ அவரே வந்து நம்ம கிட்ட ஒட்டிக்கிட்டாராம். ஆமீன் சொன்னவங்கள கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். அல்லேலூயா. வாவான்னு கூப்பிட்டு வரல, இப்போ அவரே சிலுவைக்கு பிறகு வந்து நம்ம கிட்ட வந்து ஒட்டிக்கிட்டார். நான் உன் கூட தான் ஒட்டி இருக்கிறேன், நீ அதை நம்புறியான்னு கேட்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த வார்த்தையை மறுபடியும் படிங்க. ம் ம் நீங்கள் அந்தபடி கிறிஸ்து இயேசு அவராலே, பிதாவாகிய தேவனாலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டு இருக்கிறீங்க. இப்ப அவருடைய ரத்தம் அந்த இடையில இருந்த தூரத்தை என்ன செஞ்சிருச்சு? சரி பண்ணிருச்சு. பகையாக நின்ற நடுச்சுவரை அவர் கொன்னு போட்டாரு, அதை தகர்த்து போட்டுட்டாரு. தூரமா இருந்த நம்மளை அவருடைய ரத்தத்தினாலே சமீபமா கொண்டு வந்துட்டாரு. அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க? தூரமா இருந்தோம் தான், வா வா வான்னு அவர் அழைச்சிக்கிட்டு கூடவே வந்துட்டே இருக்கிறாரு. நான் உங்ககிட்ட பேச விரும்புறேன்னு பேசி பேசி வந்தவரை விட்டு விட்டு தூரம் போயிட்டே இருந்தோம். சிலுவைக்கு பிறகு ஆண்டவர் நம்மளை சமீபமா நான் கொண்டு வந்துட்டேன், உன்னையே நான் கொண்டு வந்திருக்கிறேன், உனக்குள்ள நான் இருக்கிறேன், எனக்குள்ள நான் உன்னை வச்சிருக்கிறேன்னு சொல்றாரு. இது நம்ப கூடிய ஒரு இருதயம் இருக்கா? அல்லேலூயா, அல்லேலூயா. அவரோடு கூட இணைக்கப்பட்ட ஒருவரால தான் அவருடைய அன்பை புரிந்து செயல்பட ஒருவர் முடியும், அவருடைய சாயலை வெளிப்படுத்த முடியும். சாயலை நம்ம என்ன செய்ய முடியும்? வெளிப்படுத்த முடியும்னு வேதம் சொல்லுது. ஆமே. இன்னொரு வசனத்தை கூட வாசிங்க. உன்னதப்பட்டு 1ஆம் அதிகாரம் 4வது வசனம். இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல முடிச்சிருவேன். 1:4. வந்தார், நாங்கள் உமக்குள் களிகூர்ந்து மகிழுவோம், திராட்சரசத்தை பார்க்கிலும் உமது நேசத்தை நினைப்போம், உத்தமர்கள் உம்மை நேசிக்கிறார்கள். அல்லேலூயா. ஒரு தனிப்பட்ட அறைக்குள்ள போய் மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் சொல்லும் பொழுது, நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை கதவை பூட்டி அந்தரங்கத்தில் போய் பார்க்கிற உன் பிதாவை நோக்கி நீ ஜெபம் பண்ணு, வெளியரங்கமாய் உனக்கு பதில் அளிப்பார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துனுடைய ஜெபம் எல்லாம் வெளியே ஜெபித்த அவர் ஜெபத்தெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1-2 வார்த்தை தான். கல்லறைக்கு முன்னாடி போய் நின்று ஒன்று சொல்லுவார், நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம். அதுவும் இவங்களுக்காக இந்த ஜெபத்தை செய்கிறேன்ப்பாங்கிறார். ஆனால் ராம் முழுவதும் என்ன பண்ணாரு? என்ன சொல்லி ஜெபம் பண்ணாரு தெரியாது. என்ன சொல்லி ஜெபம் பண்ணார்? எங்கேயாவது ராம் முழுவதும் ஜெபித்தார். சீஷர்கள் அனுப்பிட்டு தனிமையா போய் ஜெபிக்கிறார். ஆமா தானே? படிச்சிருக்கீங்கல்ல? விண்ணப்பம் பண்ணான்னு எபிரேயர் புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். என்ன சொல்லி ஜெபம் பண்ணாரு? எழுதவே படலை. சித்தத்தை செய்ய மத்தேயுல சொல்றாரு, தனிச்சு போய் ஜெபம் பண்ணார்ல. ஒரு வார்த்தையில போய் ஒரு நிமிஷத்துல ஆண்டவரே எனக்கு பலன் கொடுங்கன்னு சொல்லியிருக்கலாம்ல. ரா முழுவதும் ஜெபித்தார். இருட்டோடு எழுந்து போய் ஜெபித்தார். நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் ஜெபித்தார். வனாந்தரத்தில் போய் ஜெபம் பண்ணார். ஒரு அற்புதம் நடந்துருச்சா, சீஷரெல்லாம் அனுப்பிட்டு இவர் தனியா போய் ஜெபம் பண்றார். ஒரு துக்கம், யோவானுடைய தலை சிரச்சேதம் பண்ணப்பட்டுருச்சு, உடனே தனியா போய் ஜெபம் பண்ணார். அவருக்கு தெரியும் இந்த உறவுக்குள்ள கட்டப்பட்டாதான் வெளியே ஒரு வார்த்தையில பதில் வரும் என்று. அல்லேலூயா. நீ அளப்பாத ஜபத்துல நிறைய வசனிப்ப போட்டுட்ட உன் ஜபம் கேட்கப்படணும்னு நினைக்காத, நினைச்சிடாத. உன் நினைவு எப்படி இருக்கணும்னா, நான் ஜெபிக்க தொடங்குவதற்கு முன்னாடியே எனக்கு என்ன வேணும்னு அறிந்த ஒரு பிதாவின் இடத்துல நான் பேசுறேன்னு நினைச்சுக்கோ. நல்லா புரியுங்க.
அங்கே ஆண்டவர் நம்மளை மட்டுப்படுத்தி சொல்லலை. நீ ஜெபிக்க வந்திருக்கிறீல அந்த பிதா அவர் யாருன்னா, உனக்கு என்ன வேணும்னு அறிந்தவர். அதை நீ நினைச்சிட்டு ஜெபம் பண்ண. இந்த பேசுறதே உறவுல ஜெபம் பண்ண. நீ என்கிட்ட பேசு, என்னோட இணைஞ்சுக்கோ அதுதான் ஜெபம். ஆமேன்னு சொல்லுங்களேன். தனியா ஆண்டவரிடத்துல உறவாடுங்க, தனியா போய் ஜெபம் பண்ணுங்க. ஒரு பெண்ணு மற்ற லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் 3 6வது வசனத்திலேருந்து 36வது வசனத்திலேருந்து 50வது வசனம் வரைக்கும் நமக்கு தெரியும். ஒரு பாவியான ஒரு ஸ்திரீ வரா. அந்த ஸ்திரீ ஆண்டவருக்கு முன்னாடி ஒரு காரியத்தை செய்கிறா. ஒரு அவளுடைய அடையாளமே ஒரு பாவியான ஒரு ஸ்திரீ அப்படின்னு தான் அறிமுகப்படுத்துது. சொல்லிட்டு அவர் இயேசுனுடைய பாதத்தின் அருகில் பின்னாடி நின்று அழுதுகிட்டே அவர் பக்கத்தில் போய் உட்காந்து கண்ணீரினால் அவர் பாதத்தை நனைச்சு தன் தலைமயிரினால் அதை தொடச்சி ஓயாமல் முத்தம் செய்து கொண்டிருந்தாள். ஆனால் அவளுடைய அடையாளம் என்ன? பாவியான ஸ்திரீ. சுற்றிலும் இருக்கிறவங்களும் அவங்களை எப்படி பார்க்குறான்? ஒருத்தங்க அங்கே அந்த வீட்டு ஓனர் நினைக்கிறார், இவர் ஒரு தீர்க்கதரிசி தானே, இந்த தீர்க்கதரிசிக்கு தெரியல இவன் யாருன்னு, தன்னை தொடர்றது யாருன்னு தெரியல. பெரிய கடவுளை விட இவங்கெல்லாம் பெரிய ஆள் மாதிரி அங்கே பேசுகிறாங்க. சாப்பிட கூப்பிட்டுட்டு கடவுளே அங்கே பேசுகிறாங்க. 39வது வசனம். அவரை பரிசேயன் அதை கண்டபோது இருந்தால் வெளியெல்லாம் வாயை திறந்தெல்லாம் சொல்லலை, தனக்குள்ளேயே சொல்லிட்டார். ஆனால் அங்கே அவங்களுடைய பார்வையிலேயே அந்த ஸ்திரீக்கு தெரிஞ்சிருக்கும் இவனை எப்படித்தான் பார்ப்பான். ஆனால் அது எதையுமே அது மைண்ட் பண்ணவே இல்லை. அவளுக்கு இந்த வீட்டில் இயேசுநாதர் வந்திருக்கிறாருங்கிறத அறிஞ்சிட்டா ஓடி வந்துட்டா. அவ்வளோதான், ஓடி செய்கிறா. இப்போ அவங்க நினைச்சதுக்கு அவங்க பேசினதுக்கு இந்த பெண்ணு பதில் சொல்லலை, இயேசு பதில் சொல்றார். நீங்க பேச வேண்டியவர்கிட்ட நீங்க பேசுங்க, அவரோடு கூட உறவுல கட்டப்படுங்க, உங்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் அவர் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பெரிய ஒரு உதாரணம், ஒரு லெக்சர் கொடுக்குறார் அவனுக்கு. நீங்க வீட்டில் போய் படிச்சு பார்த்துக்கோங்க. மன்னிப்பை குறித்த ஒரு பெரிய லெக்சர் அங்கே போகுது, ஒரு பெரிய ஒரு போதனை, ஒரு பிரசங்கம் அங்கே போகுது. சொல்லிட்டு இல்லை அற்புதமாக ஒரு 44வது வசனத்துலேருந்து படிங்களேன். ஸ்திரீயினிடமாய் திரும்பி பாருங்க, இங்கே பாருங்க, அந்த வார்த்தையை நல்லா கவனிங்க. ஸ்திரீயினிடமா திரும்பிட்டாரு. எப்படி நடந்துச்சு? எப்படி நடக்கும் இது? இது எப்படி முடியும்? ஸ்திரீயினிடமா திரும்பிட்டாரு. ஆனா யாரை பார்த்து, யாரை நோக்கி பேசினாராம்? இது எப்படி? நினைச்சா அவனை கூப்பிட்டு அடுத்ததெல்லாம் பிரசங்கம் பண்றாரு. பண்ணிட்டு இப்ப வாயை திறந்து சொல்றாரு. அதாவது பெண்ணை முன்னாடி நிறுத்தி அவ பக்கத்துல திரும்பி இப்ப யாருக்கு நினைச்சான்ல ஒருத்தன், அவனை நோக்கி பதில் சொல்றாரு. என்ன சொன்னாரு? எல்லாரும் சேர்ந்து படிங்களேன், எல்லாரும் சேர்ந்து அந்த வார்த்தையை படிங்க. நான் என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை, இவளோ கண்ணீரினால் என் கால்களை நனைத்து என் தலைமயிரினால் அவைகளை துடைத்தாள். நீ என்னை முத்தம் செய்யவில்லை, இவளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தாள். நீ என் தலைக்கு எண்ணெய் பூசவில்லை, இவளோ என் பாதங்களில் பரிமள தைலம் பூசினாள். அதாவது அவ செஞ்ச ஒவ்வொரு விஷயத்தையும் மைண்ட்ல வச்சு கவனிச்சு புரிந்து இங்க பேசுறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். நிறைய பேர் நினைக்கலாம் கடவுளுக்காக நான் செஞ்சதெல்லாம் அவர் மறந்துட்டாரான்னு. மறக்கவே மாட்டாருங்க, மறக்கவே மாட்டார். நீங்க அவருக்காக செய்த ஒரு வேலையை கூட அவர் மறக்க மாட்டார். மறந்து போக அவர் அநீதி உள்ளவர் அல்ல.
அவர் மறந்து போக அநீதி உள்ளவர் அல்ல. உங்க மனதுக்குள்ள ஏற்றிக்கோங்க, உங்க சிந்தனைக்குள்ள கொண்டு போங்க. அவர் மறக்கல. அவ போய் ஆண்டவரே நான் இதெல்லாம் செஞ்சேன்னெல்லாம் சொல்லல. அவ போய் கடவுள் ஆண்டவர், ஏன்னா அவர் சீமோன் கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு. இவளா போனா, இவளா அழுதா, இவளா காலை தொடக்கிறா, இவளா தலைமுடியில தொடச்சிக்கிட்டா, முத்தம் குடிச்சுக்கிட்டா, எல்லாமே இவளே செய்யறா. ஆனா அவர்கிட்ட போய் ஆண்டவரே நான் இதை செஞ்சேன், அதை செஞ்சேன், அப்படி பண்ண இப்படி பண்ண, எதையுமே அவ சொல்லல. ஆனா யார் கவனிச்சு பார்க்கிறா? கர்த்தர் பார்க்கிறார். நீங்க செய்கிற, கடவுளுக்காக செய்கின்ற ஒவ்வொன்றையும் அவர் உற்று நோக்கி கவனித்து பார்க்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? உங்க பிரயாசம் வீணா போகாது. நீங்க அவருக்காக என்னத்தை இழந்தீங்களோ ரெட்டிப்பாய் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். எதை செலுத்தினீங்களோ அதை மறுபடியும் பெற்றுக்கொள்வீங்க. அல்லேலூயா. அங்க சொல்லிட்டு அற்புதமான ஒரு வேத பகுதி அங்க சொல்றாரு. அப்படி அடுக்கடுக்கா சொல்லிட்டு சொல்றாரு பாருங்க. இவள், அந்த 47 படிங்க. ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன். யாரை பார்த்துனா? அந்த மனுஷனை பார்த்து சொல்றார். நான் உனக்கு சொல்றேன், ஒன்னு சொல்றேன், கவனமா கேட்டுக்கோ. பாவியான ஸ்திரீன்னு ஒரு பட்டத்தை உன் மனசுக்குள்ள நினைச்சில, உன்னை பார்த்து சொல்றேன். இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இவள் மிகவும், அவ்வளவுதான். எவ்வளோ பெரிய ஒரு ரிவார்டு தெரியுமா? இவ செஞ்ச எல்லா பாவமும் மன்னிக்கப்பட்டுருச்சு. இவ என்னிடத்துல எப்படி மிகவும் அன்பு கூர்ந்தாள். அல்லேலூயா. உங்களுடைய ஒவ்வொன்றும் உங்களுடைய அன்பினுடைய அந்த மிகவும்னா அளவை சொல்றார். அன்பு கூறுறது வேற, மிகவும் அன்பு கூறுறது வேற. அவளை குறித்து அப்படி மிகைப்படுத்தி சொல்றார். மிகவும் அன்பு கூர்ந்தாளே. எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி அவளை நோக்கி உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். அடுத்தும் குறை பேசுறான். குறை பேசுறவன் பேசிக்கிட்டே தான் இருப்பான். நல்லா கேட்டுக்கோங்க. உங்களை சுற்றி நீங்க செய்கிற, கடவுளுக்காக ஒன்று செஞ்சா கூட குறை பேசுவாங்க. ஏன்னா இன்னொரு சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த நலதன் தைலத்தை கொண்டு வந்து சிரசில் ஊற்றினோன்னு சொல்லுவான். இதை வச்சு கொடுக்கறத விட்டுட்டு இவர் தலையில கொண்டு வந்து ஊத்திட்டாளே, குறை சொல்றான். இங்கேயும் ஒருத்தன் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறான். மன்னிக்கப்பட்டதுன்னு சொன்னோடனே இவருக்கு எப்படி இந்த வளமை வந்துச்சு, இந்த அதிகாரம் எங்க? குறை சொல்றவன் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நம்மளை சுற்றி இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. நீங்கள் அதெல்லாம் கண்டுக்காம அந்த குறைகள் நடுவில் ஒருத்தர் இருக்கிறார்ல, உங்களுக்காக பேசக்கூடிய ஒருவர், உங்களுக்காக பதில் சொல்லக்கூடிய ஒருவர், உங்களுக்காக வழக்காடுகிற ஒருவர். சரியா? உங்களுக்காக பதில் சொல்லுகிற, பரிந்து பேசுகிற, வழக்காடுகிற ஒருவர். பாவின்னு நியாயம் தீர்த்த ஒரு மனுஷன்கிட்ட இந்த இயேசுநாதர் சொல்றாரு, நீ பாவின்னு சொன்னேலப்பா, இவ செஞ்ச எல்லா பாவத்தையும் நான் மன்னிச்சிட்டேன். இவ என்கிட்ட மிகவும் அன்பு கூர்ந்தா. திரும்பி அவளை பார்த்து சொல்றா, உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது. 50வது வசனம் எல்லாரும் சேர்ந்து படிங்க. அவர் ஸ்திரீயை நோக்கி, அவளுக்குள்ள இருந்த விசுவாசத்தை கர்த்தர் பார்த்து அப்படியே கிரேட கொடுக்கிறாரு. ஓ விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போ. அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். ஜெபமும் விசுவாசமும் ஒன்றை ஒன்று சேர்ந்து தான் பிரயாணம் பண்ண முடியும். விசுவாசம் இல்லாமல் ஜெபிக்க முடியாது. ஜெபம் பண்ணாம நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்றதும் பொய் தான். இங்க சொல்றாரு, நீ உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ விடுதலை ஆயிட்ட, நீ சுகமாயிட்ட, நீ ஆரோக்கியமாயிட்ட, உனக்கு எல்லாமே. அந்த ரட்சிப்புங்கிற வார்த்தையில 5 ஆன்சர் இருக்கு. நீ உனக்கு சுகம், செழிப்பு, ஆசீர்வாதம், பரிபூரணம் எல்லாவற்றையும் அதுக்குள்ள வச்சிருக்கிற. அந்த ரட்சிப்பு, ரட்சக, சால்வேஷனுக்குள்ள அது எல்லாம் உனக்கு உண்டு. நீ சமாதானத்தோட போ, ஷாலோம போ. நீ உன் வாழ்க்கையில எதுவுமே உடையாது, உன் வாழ்க்கையில எதையுமே திருட முடியாதுன்னு கர்த்தர் அவருடைய வார்த்தையை கொடுத்து அப்படியே அனுப்புறாரு. அல்லேலூயா சொல்லுங்களேன்.
அவரோடு கூட இணைங்க, அவரோடு கூட பேசுங்க. கர்த்தர் உங்களுடைய விசுவாசத்துக்கு ஏற்ற பிரதிபலனை, உங்களுடைய ஜெபத்திற்கு ஏற்ற பிரதிபலனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உங்களுக்காக வழக்காடுகிற ஒரு தேவன். எங்கெல்லாம் நான் போய் பேச முடியல, எங்கெல்லாம் நான் போய் பதில் சொல்ல முடியல அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துலலாம் கர்த்தர் பதில் பேசுவார். நீங்க நினைக்கிறீங்களா எனக்காக இன்னுமே காரியம் நடக்கலன்னு? கர்த்தர் பாருங்க, இருதயத்துல சொன்னதுக்கு பதில் சொன்னாருங்க. உங்களை குறித்து ஒருத்தன் இருதயத்துல தப்பா பேசுனா அங்க போய் கர்த்தர் பதில் பேசுவார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு கரமுயர்த்தி வரல சொல்லுவோமா? ஆனா நாம ஒன்னே ஒன்று செய்யணும், அவர்கிட்ட போயிடணும், அவரோடு கூட இணைஞ்சிருங்க. எப்படி மனதில் தெரியுமா? என் நீதியை நான் கொண்டு வந்திருக்கிறேன் ஆண்டவரே, நோ. ஏன் உண்மையின்படி நான் வந்திருக்கிறேன் ஆண்டவரே, நோ. அவரை நிறுத்தி வச்சு என் உண்மையவும் என் நீதியவும் என் வாழ்க்கையையும் என்னுடைய பலத்தையும் கொண்டு போய் வச்சா தராசு சமம் ஆயிரும்? ஆயிருமா? தராசு சமம் ஆயிருமா? ஆகாது, ஆகாது. அப்போ நான் எனக்குள்ள இன்னொரு பக்கம், நான் பாவி ஆண்டவரே, நான் எப்படி போவேன்? இந்த ஸ்திரீ பாவிதான். நான் பாவி பாவின்னு தூரமா போயிடாம எங்க வந்துட்டா? அவர்கிட்ட வந்துட்டா. நான் பாவம் செஞ்சுட்டேன், நான் பாவம் செஞ்சுட்டேன், உங்களுக்கு விரோதமானதை பண்ணிட்டேன், நான் அதை செஞ்சுட்டேன், இதை பண்ணிட்டேன், நான் எப்படி உங்களை இடத்துல வர்றதுன்னா நீ இன்னும் தூரமாவே போயிடுவ. நீ எந்த நிலையில இருந்தாலும் பரவாயில்ல, அவர்கிட்ட வந்துருங்க, அவரோடு கூட இணைஞ்சிருங்க. உங்க பாவங்களை மன்னிக்க, உங்களுக்காக வழக்காட, உங்களுக்காக பதில் சொல்ல அவர் சர்வ வல்லமை உள்ளவராக இருக்கிறார். காரியம் அப்படியே அதாவது அப்படி கிடுக்கு பிடியில அப்படியே வந்து நின்ன பிறகு ஐயோ ஐயோ ஐயோன்னு கத்தக்கூடாது. அதனாலதான் நீ அறக்கதவை பூட்டிட்டு நீ ஜெபம் பண்ணுங்கிறார். நிறைய பேரு பிரச்சனை வந்து உச்ச கட்டத்தில் நிற்கும் பாருங்களேன், அப்போ வந்து நிற்கிறது. நின்றுட்டு ஆண்டவரே பதில் செய்யுங்க. வழி தெரியாது, நமக்கே கண்டுபிடிக்க முடியாது, அவர் வழி காட்டினாலும் தெரியாது. அதனாலதான் சொல்றாரு, ஏற்ற காலத்துல உனக்கு பதில் செய்வேன், ஆனா நீ அனுதினமும் எங்க இருக்கணும்? கிருபாசன தண்டைக்கு வா, தைரியமா வா, நேரம் எடுத்து வா, நான் உன் கூட தான் இருக்கிறேன். பிரச்சனை முட்டி மோதி உச்சியில வந்து நிற்கும் பாருங்களேன், அப்போ போய் நம்ம பண்ணுவோம் பாருங்க ஜபத்தை. அப்படியே வீராங்கனைகளுடைய ஜபம் மாதிரி நம்ம செய்வோம். ஃபுட்பால் பிரதர் பரணி விளையாடுறான், ஒரு நாளையில் அவன் போய் இப்படி போய் நிற்கல. எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கான் தெரியுமா? அதனால பிரதரும் கஷ்டப்பட்டுருக்கிறாரு, குடும்பமும் கஷ்டப்பட்டுருக்காங்க. காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு உடம்ப வருத்தி, உண்மையாகவே சொல்கிறேங்க, வினோத் பிரதர் கூட போய் விளையாடுறாரு. ஜெயக்குமார் விளையாடுறீங்க இல்லையா, ஸ்போர்ட்ஸ் போய் விளையாடுறீங்க தானே? ஜெயக்குமார் நீங்கள் பின்னாடி அவரும் விளையாடுறாப்புல. வினோத் பிரதர் போய் காலையில் போய் விளையாடுறீங்க தானே? தன்ராஜ் பிரதர் போய் விளையாடுறாரு. 20 வருஷமாக விளையாடு. ஜோஷுவா பிரதரும் போய் விளையாடுறாங்க. எடுத்தோடனே பேட் எடுத்தா சிக்ஸர் அடிச்சிருவோம். அடிச்சிருவீங்களா? கோல் போட்டுருவீங்களா? வாள் உங்கள் கைக்கு காலுக்கு வர்றதுக்கே சில நாள் ஆகும். அதனுடைய எசவு அதில் வர்றதுக்கெல்லாம் நாள் ஆகும். போய் யுத்த களத்தில் போய் நிற்கிறான், பழக்கம் இருந்ததுனால வெற்றியை பெறுகிறான். நம்ம எப்படி தெரியுமா? நேராக போய் யுத்த களத்தில் போய் நிற்கிறது. இப்போ நான் என்ன செய்யணும்? சிக்ஸரை அடிக்கணும், கோலு அடிக்கணும். எப்படித்தான் நடக்கும்? குதிரை ஜெயமோ ஒரே நாள் ஆயத்தமாயிருமா? ஒவ்வொரு நாளும் ஆயத்தமாக்கப்படணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். இந்த ஐஎஸ் கலெக்டர் வந்து உட்காந்துருக்காங்க, ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் படிக்கிறாங்க தெரியுமா? 17 மணி நேரம் படித்தாதான் அவங்களுக்கு கொடுத்துருக்குற அந்த ஒரு வருஷத்துக்குள்ள அந்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ண முடியும். அதுலேயும் ஃபெயில் ஆயிடுறாங்க, போயிடுது 17 மணி நேரம். அப்போ இந்த மூளைக்கு ஆற்றல் இருக்கு. என்ன ஆற்றல்? 17 மணி நேரம் படிக்கிற கெப்பாசிட்டி நம்ம மூளைக்கு இருக்கு. அவன்லாம் பயன்படுத்தினான். நம்ம ஒரு அதிகாரத்தை முழுசா ஒரு நாளைக்கு படிக்க முடியல.
வேதத்தை திறந்த அடுத்த நிமிஷம் கர்த்தர் தமக்கு பிரியமானவனுக்கு ஜோமனை உட்கார்ந்த அடுத்த நிமிஷம் வந்துடுது. ஆனா அவங்களாம் வெறி பிடிச்சவன் மாதிரி ஓடுறான். அதுலேயும் தோல்வி அடைஞ்சு மறுபடி எழுதி மூளையை அதனுடைய தன்மையை பயன்படுத்துகிறாங்க. இந்த மூளை 50க்கு மேலே வளையாதுன்னு ஒருத்தர் பழமொழி சொல்லி வச்சிட்டாங்கல்ல, ஆனால் அது நிஜம் கிடையாது. அந்த கண்டுபிடிப்பை எளிய வச்சு பண்ணியிருக்கிறாங்க. மனுஷனுக்குரியதெல்லாம் எதை வச்சு தெரியுமா ஆராய்ச்சி? சைக்காலஜி படிக்கும் பொழுது குணத்தை கூட எளிய வச்சு தான் நிறையா கண்டுபிடிச்சிருக்காங்க. எங்களுக்கு சைக்காலஜி கிளாஸ் எடுக்கும் பொழுதுலாம் குரங்கு இல்லைன்னா எலி, இதை 2 வச்சு தான், அதனுடைய மாற்றங்களை வச்சு தான் எங்களுக்கு கிளாஸ் எடுப்பார். ஆனால் 50 வயசுக்கு மேலேயும் நம்மளுடைய மூளையை மறுபடி ஃப்ரெஷ்ஷாக செயல்பட வைக்க முடியுமா? நம்முடைய சிஸ்டம் இருக்குல்ல, நரம்பு சிஸ்டம், அதெல்லாம் செயல்படும் எப்போ தெரியுமா? முயற்சி எடுக்கும்போது, ஒன்றை நோக்கி மறுபடி பிரயாசப்படும் பொழுது, ப்ராக்டிஸ் பண்ணும்போது, பயிற்சி எடுக்கும் பொழுது மறுபடியும் நாம் வாழ வயது நமக்கு அங்கே தான் உண்டாகுது. கழுகுக்கு ஒரு மறு வயதுனா உங்களுக்கு எனக்கு அந்த ஆசீர்வாதம் இருக்கு. அல்லேலூயா. இதெல்லாம் எப்போ சாத்தியம்? அவரோடு கூட இணைஞ்சு, அவரோடு கூட உறவாடும் போது, அவருடைய உறவில் கட்டப்படும் போது. அல்லேலூயா. அரை கதவை பூட்டி தனியாக போய், நீங்களும் கடவுள் தான். விண்ணப்பத்தை வைக்கிறோம் வைக்கல அது 2வது, முதல்ல அதை செய்யுங்க. மீதிய கடவுள் உங்களை அந்த விண்ணப்பத்துக்கு பதில் வர்றதுக்குரிய காரியத்தை அவரை செய்வார். பிலிப்பியர்ல நம்ம அடிக்கடி எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான், நீ எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூட ஜெபத்தினால் வேண்டுதல்னால தேவனுக்கு தெரியப்படுத்து. தெரியப்படுத்தி பதில் தருவேன்னு சொல்லல, உங்களுக்குள்ள எண்ணத்தை தருவேங்கிறாரு. தேவ சமாதானம். அண்ணாள் போய் ஜெபம் பண்ணா தேவ சமாதான இருதயத்தை 17வது வருஷம் இருதயத்தில் சமாதானம் வந்துருச்சு. இப்போ அவ எப்படி போயிட்டா? சந்தோஷமா போயிட்டா, துக்க முகமா இருக்கல. உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் காரியமா செயலா வர்றது 2வது தான். முதல்ல என்ன தெரியுமா? உங்க இருதயத்தையும் சிந்தனைகளையும் சமாதானம் ஆளுகை செய்யும். அந்த வர்ற வரைக்கும் ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்குள்ள அந்த சமாதானம் வர்ற வரைக்கும் ஜெபம் பண்ணுங்க. உங்க இருதயத்துக்குள்ள சிந்தனைக்குள்ள சமாதானம் வர்ற வரைக்கும் ஜெபம் பண்ணுங்க. அது ஆளுகை செய்யணும். கவலை ஆளுக கூடாது. இன்னும் பதில் வரலைன்னு ஆளுகை செய்யக்கூடாது. சமாதான ஆளுகை செய்கிற வரைக்கும் கர்த்தர் என் ஜெபத்துக்கு பதில் தருவார். கர்த்தர் என் ஜெபத்துக்கு பதில் தருவார். இந்த நினைவோட போய் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. எப்படி எழும்பி நிற்போம்? நன்றி அப்பா, உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி 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 ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தெய்வமே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம்ப்பா, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. உங்கள் உறவின் மேன்மைக்காக நன்றி. உங்கள் ரத்தத்தை எனக்குள்ள ஓட பண்ணியிருக்கிற தயவுக்காக நன்றி. ஜீவ சுவாசமாக உயிராக எனக்குள்ள வைத்திருக்கிற தயவுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நாங்கள் உயிர் வாழ நீங்க எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. நாங்கள் உயிர் வாழ நீங்க எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. எங்க உயிரோடு கலந்தவராய் நீங்க இருக்கிறீங்க. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துவோம். நன்றி நன்றி என் உயிரான இயேசு
என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை. என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி, என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். நன்றி செலுத்துகிறோம்ப்பா நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். யாராவது ஒருவர் சத்தத்தை உயர்த்தி அர்ப்பணித்து சுருக்கமாக ஒருத்தர் ஜெபம் பண்ணுங்க. நாங்கள் தேவனுடைய குட்டிகள் என்று சொல்லி, உமது பிள்ளைகள் என்று சொல்லி ஆண்டவரே எங்களை உருவாக்கி ஜீவ சுவாசத்தை கொடுத்து கர்த்தர்தாமே உம்மோடு இருக்கவும் உமது சித்தத்தை செய்யவும் அப்பா உமது பிள்ளைகளாய் எங்களை தகுதிப்படுத்தி வைத்திருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் கேட்ட சத்தியத்தின்படியாக ராஜா திருவார்த்தைக்கு பயந்து நடுங்குகிறவனை நோக்கி பார்க்கிறேன்னு சொன்னவர், அப்படியாக திருச்சமூகத்திலே எங்களுடைய குறைவுகள் எல்லாவற்றையும் நாங்கள் இறக்கி வைக்கிறோம். உம்மை தேடாத நேரங்கள் உண்டு ஆண்டவரே, உம்மை ஆண்டவரே வார்த்தைகளை மறந்த நேரங்கள் உண்டப்பா. நீர் வாக்குத்தத்தம் பண்ணினதை நாங்கள் அப்பா மறந்து போன நேரத்தை நாங்கள் நினைத்து மனஸ்தாபப்படுகிறோம் ஐயா. இனிமேலும் நீர் சேர்த்துக் கொள்ள ஆண்டவரே தயாராய் இருக்கிறீர் ஆண்டவரே. அப்படியாக நீர் எங்களை தகுதிப்படுத்தி சுத்திகரித்து மீண்டுமாய் அப்பா உமது பிள்ளை என்ற ஆண்டவரே அந்த அங்கீகாரத்தை நாங்கள் பெற்றுக் கொள்ளுகிறோம், அந்த அந்தஸ்தை நாங்கள் பெற்றுக் கொள்ளுகிறோம் ஐயா. ஆண்டவரே உமது ரூபத்தின்படி உமது சுபாவத்தை நாங்கள் ஆண்டவரே காண்பிக்கும்படியாக என்னிலே நிலைத்திருங்கள், மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள் என்று சொன்னீரே. மிகுந்த கனிகளை நாங்கள் கொடுக்கத்தக்கதான அப்பா அப்படியான ஆண்டவரே சித்தம் எங்கள் திருச்சபையின் முழுமையாய் சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு ஆண்டவரே முதியர் வரைக்குமாய் ஆண்டவரே மிகுந்த கனிகளை கொடுக்கிறவர்களாய் ஆண்டவரே தேவனுடைய சுபாவத்தை வெளிப்படுத்துகிறவர்களாய் உமது சித்தம் செய்ய எங்களை ஒப்படைக்கிறோம் ஐயா. நீர் எல்லா குறைவுகளையும் நீங்களாக்கி ஆண்டவரே ஸ்தோத்திரம், வெறுமையாய் நாங்கள் நின்று போகாதபடி ஆண்டவரே உம்மை நிராகரித்து விடாதபடிக்கு ஆண்டவரே உமக்கு விரோதி என்று எழுதி இருக்கிறது, பயமாயிருக்கிறது கர்த்தாவே. அந்த வார்த்தை ஒருபோதும் ஆண்டவரே எங்களுக்கு வேண்டாம். உமக்கு விரோதமாய் நாங்கள் ஒருபோதும் ஆண்டவரே எங்கள் சிந்தையில மூளையில ஒரு நினைவு ஆண்டவரே வராதபடிக்கு ஆண்டவரே எங்களை நீர் முழுமையா ஆட்கொள்ளும்படி நாங்கள் துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவர் தாமே எங்கள் திருச்சபைய அப்படியாக அபிஷேகம் பண்ணுங்க. உமது அபிஷேகம் மீண்டுமாய் ஆண்டவரே முந்தின நிலைமையை காட்டிலும் பிந்திய ஆண்டவரே நிலைமை இன்னுமாய் உமக்காக எழுப்பி பிரகாசிக்கிற கூட்டமாக நாங்கள் திகழ நீர் அப்பா பொறுப்படுப்பீராக. முந்தின ஆலயத்தின் அப்பா மகிமையை காட்டிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை ஆண்டவரே மிகுதியா இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. அந்த ஆதி அன்பு எங்களுக்குள்ள புதுப்பிக்கப்படட்டும் ஐயா. ஆண்டவரே யார் 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 என்ன நிலைமையில் இருப்பார்கள் என்பது உமக்கு மாத்திரம் தெரியும். உள்ளிந்திரியங்களே இருதயங்களை சோதித்தருகிறவு நீ உமது 7 கண்கள் அப்பா பூமி எங்கிலும் உலாவி சுற்று திரிகிறது அப்பா. நாங்கள் எந்த நிலைமையில் வீழ்ந்தோம் என்பதை உணர்ந்து நாங்கள் எழுந்து நிற்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. திருக்கரத்துல தாழ்த்துறோம், நாங்க சிறுக நீர் பெருக உதவி செய்யுங்க. உமது கிருபை காத்து கொள்ளட்டும். மீண்டுமாய் தூக்கி எடுக்கிற அன்பின் கரம் உமது
நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. எங்களோடு நீர் இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். உணர்த்தி ஆண்டவரே உமது கிருபைக்காக ஸ்தோத்திரம். தாழ்த்துகிறோம். ரட்சகரும் மீட்பருமாயிருக்கிற இயேசுவின் நாமத்துல ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். தேங்க்யூ. நன்றி அப்பா, நன்றி.